கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த பரிசுத்த காலங்களிலே நாம் ஆண்டவரோடு கூட புதுப்பித்து கொள்ளும்படியாக சிலுவை பாதை என்ற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய ஜேடிகே டிவி நிறுவனத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தி இந்த நாட்களிலே அதற்கான செய்திகள் ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கிறது. இந்த சிலுவை பாதையின் செய்திகள் கட்டளைவியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த நற்கருணை திருவிருந்தை நமக்கு நியமித்து அவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த அந்த நாளிலே இது ஒளிபரப்பாகும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளின் செய்தி, இந்த சிலுவை பாதையின் செய்திக்கு முன்பதாக நாம் ஒரு சிலுவை குறித்த ஒரு பாடலை பாடி அதற்கு பின்பதாக செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். கல்வாரியில் முளைத்து சகலம் வரை தழைத்து எல்லாவற்றிற்கும் விளைத்து இகவரத்தை இணைக்கும் கல்வாரியில் முளைத்து சகலம் வரை தழைத்து எல்லாவற்றிற்கும் விளைத்து இகவரத்தை இணைக்கும் சில்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும் எல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும் அல்லாயன் இயேசு சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவையோர் புனித சின்னம் அலகை சீரம் உடைக்க அகந்தை நீனை வலிக்க பல மயில்கள் அகற்ற பவக்கடலை கடக்க அலகை சீரம் உடைக்க அகந்தை நீனை வலிக்க பல மயில்கள் அகற்ற பவக்கடலை கடக்க உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற உலகில் உயிர்கள் உன்னத வாழ்வு பெற பல கோண மனிதரும் பகைத்து பின் போற்றுகின்ற சிலுவையோர் புனித சின்னம் யூதர்க்கிடரலான இயேசுநாத சிலுவை கிரேக்க ஞானிகளுக்கு பைத்தியம் சிலுவை யூதர்க்கிடரலான இயேசுநாத சிலுவை கிரேக்க ஞானிகளுக்கு பைத்தியம் சிலுவை அன்பர் கடை கலமும் தேவபலனும் சிலுவை அன்பர் அடைக்கலமும் தேவபலனும் சிலுவை தன்னை உணர்ந்தவரும் தனி பெருமை சிலுவை சிலுவையோர் புனித சின்னம் ஜெகத்து ரட்சகரேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டாண்டு காலமாக சிலுவையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சிலுவை என்பதை ஒரு புனித சின்னமாக, கிறிஸ்தவர்களின் ஒரு புண்ணிய அடையாளமாக நாம் பயன்படுத்தி வருகிறோம், நினைத்து வருகிறோம், ஆசரித்து வருகிறோம். ஒரு விழா நிகழ்ச்சியில், திருமண காரியங்கள் அல்லது ஒரு குழந்தை பிறப்பு, ஞானஸ்நானம் போன்ற காரியங்களிலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். ஞானஸ்நானத்திலே திருச்சபையிலே அங்கமாக இணைக்கப்படும் போது இந்த சிலுவை அடையாளத்தை பிசாசு, உலகம், மாமிச இவை எல்லாவற்றையும் ஜெயித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்திருந்த அந்த அடையாளமாக சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். இன்னும் நாம் அநேகர் கழுத்திலே நாம் என்ன செய்கிறோம், சிலுவை அடையாளத்தை தொங்க விடுகிறோம். நம்முடைய கயிறுகளிலே அல்லது செயின்களிலே, ஆபரணங்களிலே அந்த சிலுவை அடையாளத்தை வைத்து இருக்கிறோம். சிலுவைக்கு அதை முக்கியத்துவப்படுத்துவதற்கு நாம் அநேக காரியங்களை செய்து வருகிறோம். இந்த சிலுவை என்பது ஒரு வெட்கத்தின் சின்னமாக, அவமானத்தின் சின்னமாக ரோம பேரரசிலே கருதப்பட்டது, அதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பை சம்பாதிக்கும்படியாக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த நாளின் தலைப்பு அதுதான், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர் துறந்தார் என்று சொல்லி. அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற மாசில்லாத பரிசுத்த இரத்தம், அந்த விலையேறப்பெற்ற இரத்தம் அந்த சிலுவை மரத்திலே சிந்தப்பட்டதன் மூலமாக அது சிலுவை
மேன்மைக்குரியதாக மாறியது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். உலகத்தின் எல்லா காரியங்களை விட சிலுவை மேன்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையை குறித்து அநேக சரித்திர சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். இந்த சிலுவை உலகத்திலே சரித்திரத்திலே சிலுவை என்ற தலைப்பிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த சிலுவை அநேக விதமாக என்னுடைய கரத்திலே நான் அறிந்தபடி 8 விதமான சிலுவைகளை இங்கே பார்க்க முடிகிறது. முதலாவதாக நார்மல் கிராஸ் இன் அவர் யூசேஜ், நம்முடைய இந்த காலத்தில் இருக்கிற ஒரு நார்மல் கிராஸ், அதை கிரக்ஸ் ஆர்டினரியா, த லாட்டின் கிராஸ் என்பதாக இங்கே என்னுடைய கரங்களில் நீங்கள் பார்க்க முடியும். லாட்டின் கிராஸ் இது இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை, இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் சிலுவை அடையாளம் எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து இரண்டாவதாக த கிரீக் கிராஸ், கிரக்ஸ் இம்மிசா குவாட்ராட்டா என்பதாக சொல்கிறார். இதை ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கத்தார் இந்த விதமான சிலுவையை பயன்படுத்துவதாக நாம் அறிகிறோம். இந்த விதமான ஒரு சிலுவை ரெட் கிராஸ் சங்கத்தார் பயன்படுத்துகிறாங்க. மூன்றாவதாக த ஆண்ட்ரூஸ் கிராஸ், கிரக்ஸ் டெக்கசட்டா, இது ஆண்ட்ரூஸ் புனித அந்திரேயாவினுடைய சிலுவை, பெருக்கல் அடையாளத்தினுடைய ஒரு சிலுவையாக காணப்படுகிறது. இதில் அவர் மரித்தார் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இந்த அவருடைய அந்திரேயாவுடைய நினைவு நாள் அன்று அவர் இரத்த சாட்சியாக மரித்ததை நினைவு கூறும்படியாக இந்த சிலுவைக்கு முன்பதாக இன்றைக்கும் இராணுவ மரியாதை செலுத்தப்படுகிறது என்பதாக சொல்லுகிறாங்க. அடுத்தபடியாக ஆண்டனிஸ் கிராஸ், சாவ் கிராஸ் அல்லது கிரக்ஸ் கமிசா என்று சொல்லுகிறாங்க. டி வடிவத்தில், ஆங்கில எழுத்து டி வடிவத்தில் இந்த சிலுவை காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பின்பு பீட்டர்ஸ் கிராஸ், கிராஸ் அப்சைட் டவுன், தலைகீழ் சிலுவை. நாம் இப்பொழுது பயன்படுத்துகிற சிலுவையை தலைகீழாக வைத்தோம் என்று சொன்னால் அதே விதமாக காணப்படுகிற இந்த சிலுவை பீட்டர்ஸ் கிராஸ், இது இந்த சிலுவையிலே பேதுரு தலைகீழாக அறைந்து கொல்லப்பட்டார் என்று சொல்லி நம்பப்படுகிறது. அதற்கு பின்பு ஜெருசலேம் கிராஸ், இந்த சிலுவை a cross and 4 small crosses on 4 sides of it, 4 பகுதியிலும் சிறிய சிலுவைகளை உடைய ஜெருசலேம் கிராஸ் என்பதாக இந்த சிலுவை சொல்லப்படுகிறது. இன்னொரு சிலுவை ஸ்டாரஸ், இது சிலுவை வடிவமாக அல்ல, ஒரு அப்ரைட் பீம் அல்லது ஸ்டேக் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக சிலுவையை யெகோவா சாட்சியினர், ஜெகோவா விட்னஸ்காரங்க சிலுவையை மறுக்கிறாங்க. இது அது ஒரு அந்நிய அடையாளம், இது சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானதல்ல என்பதாக சொல்லும் கருத்து அவர்களிடத்திலே காணப்படுகிறதுனால இவங்க இந்த ஸ்டேக், அப்ரைட் பீம் அல்லது ஸ்டேக், ஸ்ட்ராங் உட்டன் காலம், ஒரு தூண் போன்ற ஒரு அமைப்பு, இதுதான் சிலுவை என்று சொல்லி அந்த ஜெகோவா விட்னஸ்காரங்க சொல்கிறாங்க. கடைசியாக ஸ்வஸ்திக் கிராஸ், இந்த ஸ்வஸ்திக் வடிவமுடைய ஒரு கிராஸ். இந்த சிலுவை என்பது இத்தனை வடிவங்களில் இன்றைக்கு இருப்பதாக வரலாற்றில் சிலுவை சொல்லுகிறது. சிலுவையை குறித்து வரலாறு சொல்லுகிற காரியங்கள் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவை, இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, ஆதியிலே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்து ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்களுக்கு விலக்கினார் என்று சொல்லும். ஆனால் அவர்கள் அதை புசித்தார்கள், அதன் மூலமாக தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், அங்கே காவல் வைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது ஆதாம் தன்னுடைய மரண தருவாயிலே அவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய மகனாகிய சேத்தை அழைத்து ஆர்ச்சேஞ்சல் மிகாவேல், மைக்கேல் என்று சொல்லுகிற ஆர்ச்சேஞ்சல்கிட்ட போய் அந்த ஜீவ விருட்சமானது அழிந்து போகக்கூடாது, அதனுடைய ஒரு விதையை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லி ஆதாமை அடக்கம் பண்ணும்போது அவனுடைய வாயிலே அந்த விதையை போட்டு அடக்கம் பண்ணினதாக சரித்திரம் சொல்லுகிறது. அந்த மரம் வளர்ந்து அது பெரிதாக அது எங்கிருந்து வந்த மரம், ஜீவ விருட்சத்தின் மரம் என்று அறியப்படாமலேயே அங்கே அநேக காரியங்களுக்காக அது வெட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு கடைசியாக அது ஒரு பாலம் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோன் அரசரை பார்க்க இந்த பாலத்தின் வழியாக கடந்து வரும்போது அது அந்த ஜீவ விருட்ச மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாலம் கட்டப்பட்ட அந்த மரம் என்று சொல்லி அதை மிளகால் படியிட்டு பணிந்து கொண்டாள் என்று சொல்லி சரித்திர சம்பவங்கள் சொல்லுது. ஆக இது பல நூற்றாண்டுகள், 14 நூற்றாண்டுகளுக்கு பின்பு அந்த ஹெலினா என்று சொல்லப்படுகிற கான்ஸ்டன்டினுடைய
தாயாகிய ஹெலினா என்ற அரசியின் மூலமாக இது கண்டுபிடிக்கப்பட்டு சிலுவைக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது. அந்த பாலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டு அநேக கைகளை கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு அந்த ஜீவ விருட்சத்தின் மரத்திலிருந்து இந்த சிலுவையானது தயாரிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் இந்த சரித்திர சம்பவங்கள் மூலமாக, இது வேதாகமத்தின் உள்ள காரியங்கள் அல்ல, வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை பாதையின் நிகழ்ச்சியாக இருக்கிறபடினால இதை குறித்த ஒரு நாலேஜ், ஒரு அறிவு நமக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஜீவ விருட்சமாகிய அந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சிலுவை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மரத்தை, சிலுவை மரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு சென்றார். இங்கே சிலுவை பாதை நிகழ்ச்சியை குறித்து அறிமுகம் செய்யும் போது அருமையான ராகினி சகோதரி அவங்க அனுதினமும் அதை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, இது சிலுவை பாதையின் 14 நிகழ்வுகள், சம்பவங்கள் அல்லது 14 ஸ்டேஷன்ஸ் என்பதாக சொல்கிறார்கள். இங்கே நமக்கு இன்றைக்கு சிந்திக்கும்படியாக 12வது பகுதி, 12th ஸ்டேஷன், இயேசு சிலுவையிலே உயிர் துறந்தார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த சிலுவையை குறித்து மொழிகள் என்ன சொல்கிறது? சிலுவை என்றால் லத்தீன் மொழியிலே கிரக்ஸ் என்பதாக, CRUX, கிரக்ஸ் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு பின்பு கிரக்ஸ் பலவிதமான சிலுவைகளை குறித்து நம்ம இப்போ படத்தோடு கூட நாம் கண்டுகொண்டோம். இப்போ சிலுவையை குறித்து, சிலுவை என்பதை எப்படியெல்லாம் உச்சரித்து சொல்கிறாங்க. இந்த கிரக்ஸ் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. இது சிலுவை என்று நம்ம தமிழில் சொல்லுகிறோம், சிலுவை என்று தமிழிலே சொல்லுகிறோம். இது மலையாளத்திலே உபயோகிக்கப்பட்ட சிலுபை, சிலுபை என்ற வார்த்தை, சிலுபை என்ற வார்த்தையிலிருந்து சிலுவை என்ற வார்த்தையை தமிழிலே நாம் மொழியாக்கம் செய்கிறோம். இது சிரியன் ஆர்த்தடாக்ஸ் அல்லது சிரியாக் லாங்குவேஜில், சிரியாக் மொழியில் இது சிலிபோ என்று சொல்லப்பட்டது. சிலிபோ என்று சொல்லப்பட்ட வார்த்தை சிலுபை அல்லது சிலுபை என்பதாக அது உருமாறி சில எழுத்துக்கள் மாற்றப்பட்டு அவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிராக்ஸ் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் அந்த கிராஸ் என்பதாக சொல்கிறோம். அதே வார்த்தை மலையாளத்தில் மீண்டுமாக பார்க்கும்போது குருசு என்பதாக சொல்கிறோம். ஆக இப்படி இந்த மொழிகள், பல மொழிகளிலும் சிலுவை என்ற வார்த்தை இவ்விதமாக பயன்படுகிறது. ஆக இந்த சிலுவை ஸ்டேஷன், இயேசு சிலுவையில் மரித்தார், இந்த ஸ்தலம் வேதாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களிலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் துறந்தார் என்பதை நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த உயிர் திறந்த இடத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த 12வது ஸ்டேஷனாக இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த இடம் எந்த இடம் என்று சொல்லி அழகாக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதே வசனங்கள் மத்தேயு 27:33, மார்க் 15:22, லூக்கா 23:33 இவ்விதமாக இந்த கொல்கதா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கபாலஸ்தலம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வேதாகமத்தில் கொல்கதா என்பது ஹெப்ரேய மொழி அல்லது அரமேயிக் மொழி, அரமேய மொழியிலே உள்ள ஒரு வார்த்தை என்பதாக கொல்கதா என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய பொருள் என்ன? கபாலஸ்தலம். அதையும் இங்கே வேதத்தில் யோவான் சுவிசேஷகன் அழகாக சொல்கிறார். சிலுவையை சுமந்து கொண்டு எப்ரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். கபாலஸ்தலம் இது கத்தோலிக்கருடைய திருவிவிலியம் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த அந்த வேதாகமத்தில் தலையோட்டு ஸ்தலம் அல்லது மண்டையோட்டு இடம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். ஆங்கில வேதாகமங்களின் சில மொழிபெயர்ப்புகளிலே இதை கல்வாரி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இது இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்திலிருந்து பரிசுத்த வேதாகமத்தில் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு அதை நாம் தியானிக்கும்படி அளிக்க. ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர் துறந்தார்.
அது மிக முக்கியமான காரியம். அதைத்தான் இந்த 2 நாட்கள் முழுவதுமாக நாம் தியானித்து வருகிறோம். அவர் ஏன் உயிர் துறக்க வேண்டும்? குற்றமற்றவராக, மாசற்றவராக, பாவம் இல்லாதவராக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பரலோக மேன்மைகளை விட்டு இந்த உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சாபத்தீடான ஒரு சிலுவை சின்னத்திலே அதை சுமந்து கொண்டு, தன்னுடைய சிலுவையை தானே சுமந்து கொண்டு, அந்த சிலுவையை அடிக்கப்படுகின்ற அல்லது நிறுவப்படுகின்ற இந்த கொல்கதா மலை வரைக்கும் அதை பரிதாபமாக சுமந்து கொண்டு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, நிந்தனைகளோடு, பரிகாசங்கள், பலவிதமான மக்களுடைய நிந்தனைகளை எல்லாம் சுமந்து கொண்டு அவர் ஏன் அந்த சிலுவையில் மரிக்க வேண்டும்? இதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற கேள்வி. இயேசு சிலுவையில் உயிர் துறந்தார். ஏன் அவர் உயிர் துறக்க வேண்டும்? அவர் பரிசுத்தராக, குற்றமற்றவராக இருந்தும் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்கு பலவிதமான பலிகள் செலுத்தப்பட்டன. தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள் என்று சொல்லி பலவிதமான ஒரு முடிவை கொண்டு வரும் காரியத்திற்கான பல காரியங்கள் செய்யப்பட்டன. நியாயப்பிரமாணங்கள், சட்டதிட்டங்கள் ஒன்றுமே மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. உலகத்தில் செலுத்தப்படும் பலிகள் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. அந்த பழைய காலத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக ஆசாரியன், பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருடத்திற்கு ஒரே ஒரு முறை பிரவேசிப்பான். அவன் அங்கு சென்று தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய மக்களுக்குடைய பாவங்களுக்காக உள்ளே சென்று அவன் பூஜை செய்து அதை பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக உள்ளே பிரவேசிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் உள்ளே அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருந்து பாவ நிவர்த்தி செய்வதை கண்கள் காண முடியாது. அங்கே திரை போடப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மக்கள்லாம் வெளியே பரிதாபமாக நிற்பாங்க. என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டு ஒருத்தர் போனாரே, அவர் பாவத்திற்கும் பலி செலுத்தி எனக்காகவும் பலி செலுத்தி போனாரே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருப்பாங்க. அந்த பிரதான ஆசாரியன் பழுதுள்ளவனாக அல்லது குற்றமுள்ளவனாக அங்கே பிரவேசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பான் என்று சொன்னால் அவன் வெளியே வர முடியாது. அங்கே அடித்து கொல்லப்படுவான். ஆண்டவருடைய கரத்தினாலே அவன் செத்து போவான் என்று சொல்லி பார்க்க. அவனுடைய காலில் அல்லது அவனுடைய இடுப்பில் ஒரு சங்கிலி கயிறு கட்டியிருப்பாங்க. அது வெளியே வரைக்கும் வரும். திரைக்கு வெளியே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் வரைக்கும், வெளிப்பிரகாரம் வரைக்கும் அதை பிடித்து இழுத்து தான் அவனுடைய சடலத்தை கொண்டு வர முடியும். இந்த காரியங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தன. அப்போ குற்றமில்லாத மாசற்ற ஒரு மனிதன் வேண்டும். மனிதனுடைய பாவங்களுக்காக மிருகங்களுடைய ஐந்தறிவுள்ள மிருகங்களுடைய இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படாது, பாவங்கள் இருந்து விடுதலை உண்டாகாது, மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டாகாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்த திட்டத்தின்படியாக அதை நிறைவேற்றும்படியாக தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில வசனங்களை நாம் வாசித்து கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அவர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், அவர்தாமே நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்தார். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தாமே நம்முடைய பாவங்களை, மனுக்குலத்தின் பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்து நமக்காக ஜீவன் கொடுக்கும்படியாக மரித்தார். பாவங்களை மன்னிக்கும்படியாக, பாவங்களிலிருந்து விடுதலை உண்டாக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கும்படியாக, அந்த மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியான இரத்தத்தின் மூலமாக மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்று சொன்னால், தீர்க்க தரிசனமாக ஏசாயா ஆண்டவருடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்தார். அவருடைய பாடுகள், மரணங்களை குறித்து இந்த 53ஆம் அதிகாரம் பாடுகளின் தாசனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படப்படுகிற பாடுகள், அதனால் உண்டாகின்ற நித்திய மீட்பு, அதனால் உண்டாகும் பலன்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே ஏசாயா 53:11 வசனங்களில் இங்கே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகரை நீதிமான்களாக்கும்படியாக, நீங்கள் நானும் பாவத்திலேயே விழுந்து நீதிமான்களாக இல்லாதபடிக்கு குற்றமுள்ளவர்களாக அசுத்தர்களாக வாழ்ந்து கொண்டு நம்மை நீதிமான்களாக்கும்படியாக நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறார். முதலாவது நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை. இரண்டாவதாக நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். இதே 53 ஏசாயா 53 4ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 2 காரியங்களை பார்க்கிறோம். அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகளுக்காக அவர் மரித்தார். இந்த உலகத்தில் பாடுகள் உள்ள வாழ்க்கை வாழக்கூடாது. பாவத்தினாலும் சாபத்தினாலும் பலவித பிசாசின் போராட்டங்களினாலும் பாடுகளோடு வாழும் வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு பாடுகளுக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறார். அதே வசனத்தில் நம்முடைய துக்கங்களை
சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாடுகள் மட்டுமல்ல, அந்த பாடுகளில் உண்டாகும் துக்கங்கள், வருத்தங்கள், வேதனைகள், கவலைகளை எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் அகற்றி அழித்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நோய் வருவது பலவீனத்தினால் வரலாம், அல்லது பலவீனம் நோய் வந்த பின்பு பலவீனம் ஏற்படலாம். இரண்டையுமே அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுக்குலத்துக்கு வரும் பாடுகள் என்ன, கஷ்டங்கள் என்ன, அவங்களுக்கு உண்டாகிற பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பலவீனங்கள், நோய்கள், இவைகளை எல்லாவற்றையும் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கருத்தில் கொள்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இவைகள் எல்லாம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை, இவைகள் எல்லாம் வேதனைகள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை வாழ வேண்டுமே என்று சொல்லி தான் கல்வாரி சிலுவை அவன் வைத்தார். அந்த கபாலஸ்தலம் என்ற இடத்திலே, கொல்கொதா என்ற இடத்திலே சிலுவையை சுமந்து கொண்டு போய் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும்படியாக, அவருடைய காயங்களால் நாம் குணமாகும்படியாக, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் சுத்திகரிக்கப்படும்படியாக அவர் தன்னுடைய பரிசுத்த ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் உயிர் துறந்தார் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த சிலுவை பாதைக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பலவீனங்களை சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் பலவீனங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார். கலாத்தியர் 3:13 ஒரு முக்கியமான ஒரு வசனம் இது. இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். கலாத்தியர் 3:13 பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். உலகத்தின் சட்டதிட்டங்கள், ஆக்கினைகள், நியாயப்பிரமாணம் இவைகளெல்லாம் சாபத்தீடான காரியங்களில் இருந்து நம்மை விடுவிக்க முடியவில்லை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற கொள்கை அன்றைக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்னார். அது நிறைவேறும்படியாக 2 கள்ளர்களுக்கு மத்தியிலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய பலவீனங்களை, பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவைகளை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக. அது மட்டுமல்ல, அவற்றினால் உண்டாகும் சாபங்கள் நம்மை தொடர்ந்து வரக்கூடாது என்பதற்காக சாபத்தினால் அந்த சிலுவையை சுமந்து சென்று அதிலே தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு, கரங்களும் கால்களும் ஆணிகளால் அடிக்கப்படுவதற்கு, தன்னுடைய தலையிலே சிரசிலே கிறிஸ்பினா என்று சொல்லப்படுகிற விஷ முள்ளாலான ஒரு கிரீடத்தை தரித்து அவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்தமாக இரத்த வரிக்கோடுகளாக காணப்பட்டு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கக்கூடிய ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவையில் மரித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் துறந்தார். உங்களுக்காக, எனக்காக, சாபங்களில் நம்மை விடுதலை பண்ணும்படியாக. இன்னொரு வசனம், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்க கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? அவர் சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார், ஒப்புரவை உண்டாக்கினார். பூலோகத்தில் உள்ளவங்க, பரலோகத்தில் உள்ளவங்க எல்லாம் தமக்குள்ளே சமாதானத்தோடு கூட ஒப்புரவான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக அவர் பிரியம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறார். மன்னியராக இருந்தோம், துர்க்கிரியைகளை கடந்தோம், பாவம் உள்ளவர்களாக இருந்தோம், மனதிலே சத்துருக்களாக இருந்தோம். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருக்கு சத்துருக்களாக, ஆண்டவரை நேசிக்காதவர்களாக, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், ஜீவனை கொடுத்தார், என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை ஏற்றுக்கொண்டார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், எனக்கு விடுதலை அளிக்கும்படியாக என்று சொல்லி அறிந்தும் அதிலே நிலைத்திராதபடிக்கு அல்லது ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை விட்டு பெண்மாற்றமாக இருக்கிற மக்கள், சத்துருக்களாக இருக்கிறவங்க, மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களையும் அவர் என்ன செய்கிறாரா? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். பரிசுத்தம் இல்லாதவங்க குற்றமுள்ளவர்களாக தான் இருப்பாங்க, பாவம் செய்கிறவங்க இருப்பாங்க. அந்த பாவத்திற்கேற்ற தண்டனை கண்டிக்கப்படாதவர்களாக அல்லது தண்டனையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நம்மை நிறுத்தும்படியாக தன்னுடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தினார்.
வேதத்தில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், வாசிக்கிற காரியம் என்ன? அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, ஆசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியான விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட அதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அன்பானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய அந்த கிருபையை பற்றி கொள்வோம். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, மனிதனுக்காக மனிதன் மரிப்பது சாத்தியமல்ல. ஆனால் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிலுவையிலே சிந்திய நிமித்தமாக, சிலுவையிலே உயிர் துறந்தது நிமித்தமாக, மீட்டுக்கொள்ளும்படியாக, உயிருள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவர் நமக்காக தம்மை அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 2:13-15 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகி இந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து நமக்கு எதிரடையாக பிசாசினால் உண்டான கையெழுத்தை குலைத்துப்பட்டு அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் புரிந்து கொண்டு அவைகளை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அவைகளை சிலுவையின் மேல் ஆணையடித்து சிலுவையிலே அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி, இந்த வெற்றி வாழ்க்கையை உனக்கும் எனக்கும் நமக்கும் தரும்படியாக உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் பட்சபாதம் இல்லாமல், சாதி மத இன நிற மொழி பேதம் இல்லாமல் அனைவரும் பெற்று வாழும்படியாக, வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக, வெற்றி வாழ்க்கைக்காக நம்மை வழிநடத்தும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஜீவனை அந்த கபாலஸ்தலம் என்ற கொல்கதா மலையிலே சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர் துறந்தார். இந்த சிலுவை பாதையின் இந்த 12வது நிகழ்வு ஸ்டேஷன். அதற்கு பின்னே அவர் உயிர் தழுந்தார், ஜீவிக்கிறவராக இருக்கிறார், வெற்றி சிறந்தார் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு அவரோடு கூட வாழும் பாக்கியத்தை நமக்கு தருகிறார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கும் போது முதலாவது வசனம், அவர் எல்லாருக்கும் மன்னித்தார். இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, என்ன செய்யறோன்னு தெரியாமல் செய்கிறாங்க, மன்னியும் என்று கேட்டார். இரண்டாவதாக தன்னிடத்திலே கேட்ட வேண்டிக் கொண்ட மண்டாடின ஒரு கள்ளனுக்கு, ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், அந்த நேரத்தில் அவருடைய முகத்தை பார்க்கிறான். அவரிடத்திலிருந்து வந்த அந்த பரிசுத்த உருக்கம், ஒரு தாக்கம் அவனிடத்தில் இறங்கியது நிமித்தமாக அவன், ஆண்டவரே உமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த ராஜ்யத்துக்கு நானும் வரணும்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். ஆக மரணத்திற்கு பின்பு என்னுடனே கூட என்று சொல்லுகிறார். அவரோடு கூட வாழும் ஒரு பாக்கியத்திற்குள்ளான ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த பரலோக ராஜ்யம். அந்த பரதேசின் பாக்கியத்திற்குள்ளான கொண்டு போகும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து அப்படி பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, பலவீனங்களுக்காக, வியாதிக்காக பரிசுத்தவர்களும் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாக தேவ சமூகத்தில் மரணத்திற்கு பின்பு அவரோடு கூட வாழ்ந்து ஆளும் பாக்கியத்திற்குள்ளாய் கொண்டு செல்லும்படியாய் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார், உயிர் துறந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம், நம்புவோம். அவருடைய பரிசுத்த பாக்கியங்களுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லும்படியாய் இன்றைக்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கரங்களை விரித்தவராய். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும், எனக்காக சிலுவையில மரித்தார். அந்த கல்வாரி சிலுவையின் அன்புக்குள்ளாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பாவங்கள் உள்ள வாழ்க்கை, சாபங்கள் உள்ள வாழ்க்கை, பலவீனம், வியாதி உள்ள வாழ்க்கை, அசுத்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், தண்டனைக்குரிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார், சுமந்து தீர்த்து விட்டார். வெற்றி சிறந்தவராய் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் எனக்கு வேணும்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை அவருடைய கரங்களில் வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே நமக்கு இந்த செய்தியின் மூலமாக அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய ஆசீர்வாதங்களை, அளவற்ற ஆசீர்வாதம் உலக வாழ்க்கையிலும் மறுமையின் வாழ்க்கையிலும் பெற்று அவரோடு கூட வாழ்ந்தாலும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே இந்த காலங்களில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அரசை பார்க்கும்படியாக, சீர்தூக்கி பார்க்கும்படியாக, உங்களுடைய பரிசுத்த பாடு மரணங்களின் வழியாக கர்த்தர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த இலவசமான மீட்பை, ரட்சிப்பை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் தியானித்த இந்த வசனங்கள் எல்லாம் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற, கேட்கப் போகிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியான கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், எங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக, குற்றமற்றவர்களாக, சத்துருக்களாகவும் அந்நியராகவும் ஆண்டவரே ஒன்றுமற்றவர்களாக, சத்துவமற்றவர்களாக, பலனற்றவர்களாக இருக்கும்போது எங்களுக்காக நீர் மறுத்தது நிமித்தமாக, நம்முடைய பரிசுத்த ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக, உத்தம பாக்கியங்களை, பரிசுத்த பாக்கியங்களை, பரலோகத்தின் ஆண்டவரே அந்த ஆளுமை துபத்தை பெற்று வாழும்படியாக எங்களை மறுரூபம் மகிமையில சேர்த்துக் கொள்ளும் ஒரு பாக்கியத்தை உம்முடைய மாம்சமாகி திரையின் வழியாக திரண்டு ஆண்டவரே கிருபாசனத்தை தைரியமாய் பிரவேசித்து உம்மை
உம்மை அணுகுகின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. எங்களுக்கு ஆண்டவரே அந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய நித்திய கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.